இலங்கையின் குரலை சர்வதேசத்திற்கு எடுத்துச் செல்லும் மேடையாக சக்தி கிரவுன் திகழ்கின்றது. சக்தி கிரவுனின் 2வது அத்தியாயத்தின் ஆரம்பகட்ட குரல் தேர்வுகள் நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகின்றன. முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற இன்றைய குரல் தேர்வில் வயது வேறுபாடின்றி பலரும் பங்கு பற்றி தமது திறமைகளை வெளிப்படுத்தினர். கண்களை திறந்து கொண்டு நான் கனவுகள் காணுகிறேன், கண்களை மூடிக்கொண்டு நான் காட்சிகள் தேடுகிறேன், உன் பொன் விரல் தொடுகையிலே நான் பூவாய் மாறுகிறேன். மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் மருகே, நானும் அவனும் மருகே. நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே. நாங்கள் ஒரு ஆள் 2 பேர் வந்து கலந்து கொண்டு போய்க்க மற்றாக்களுக்கு தெரியுதில்லை இது என்ன கல்யாண்டால் என்ன பாடலண்டா என்னன்னு தெரியுதில்லை. இந்த இப்படி நிகழ்வை செய்து கொண்டு வந்தினோம்னா நாங்களும் இந்தியா கலைஞர்களோட போட்டி போடக்கூடியதா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நகர்ப்புறத்தை மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் இருக்கிற இளைமறை காயாக இருக்கிற நிறைய இளைஞர்களை இனங்கண்டு அவர்கள் திறமையை வெளியுலகு கொண்டு வர உன்னத செயற்பாடுல சக்தி டிவி இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையில் ஆர்வமுள்ளவர்களுக்கான மிகச்சிறந்த களத்தை அமைத்துக் கொடுத்து வசீகர குரலை உலகறியச் செய்யும் நோக்கில் சக்தி கிரவுன் சீசன் 2வின் இந்த பயணம் அமைய பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நாளைய தினத்திற்கான குரல் தேர்வுகள் இடம்பெறவுள்ளன. அதனைத் தொடர்ந்து மன்னார், வவுனியா, புத்தளம் நகரங்களிலும் எதிர்வரும் நாட்களில் குரல் தேர்வுகள் நடைபெறவுள்ளன.